அந்த பொண்ணு புவனா என் பையன் குமரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்தா. அந்த கல்யாணம் நடக்கலைன்னா தற்கொலை கூட பண்ணிப்பேன்னு சொல்லி அதுக்கு முயற்சியும் பண்ணா. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என் பையன் மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. அதனால் அவளையே என் பையனுக்கு கட்டி வைக்கிறதா இருக்கேன் அப்படின்னு ராஜபாண்டி என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு அவன்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் சொன்னேன் அவன்கிட்ட. புவனா பற்றி டாக்டர் என்ன சொன்னாரோ அதை சொன்னேன். அவளுக்கு இனிமேல் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அவன் இடிஞ்சு போயிட்டான் பாவம். அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. தேசிகா எனக்கு மட்டும் ஏன் சோதனைக்கு மேலே சோதனை வருதுன்னு அழுது புலம்பி தீர்த்துட்டான். பாவ ராஜபாண்டி தனக்கு வந்த கஷ்டத்தை விட புவனாவுக்கும் கமலாவுக்கும் ஏற்பட்ட கஷ்டம்தான் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. குமரனும் ஆத்தாவும் கூட இந்த செய்தியை கேட்டு கலங்கிட்டாங்க. இருக்காதாண்ணா பின்ன. அதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குமரனுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால மன்னார்குடிக்கு போய் ராஜாங்கோட மிராஸ்தாரை பார்த்து பேசி அந்த பொண்ணையோ குமரனுக்கு பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ராஜபாண்டி அதுக்கு சம்மதிச்சிட்டாரண்ணா? லேசில் சம்மதிக்கல. சுட்டம்மன் ஒட்டாது, நீ போய் அவமானப்பட வேண்டான்னு தடுத்தான். நான் தான் நயமா பேசி அவனை சம்மதிக்க வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்னென்ன பண்ண போறே? என்ன பண்றதுன்னா மன்னார்குடிக்கு போய் அவளை பார்த்து பேசி எப்படியாவது அந்த பொண்ணை குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன யோசிக்கிற? என்ன குமரனுக்கு புவனாவை கல்யாணம் பண்ணி வைக்க ராஜபாண்டி சம்மதிச்சிட்டாருங்கிற விஷயத்த நம்ம கமலக்கிட்ட சொல்ல வேண்டாமோ? அவள்கிட்ட சொல்லி என்ன லாபம்? அதான் முடிஞ்சு போன கதை ஆயிடுத்த. இல்லைண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். புவனா குமரன் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சுண்டு கமலாவே புவனாக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறதா கதை கட்டி விட்டுருக்கலாமோன்னோ? அப்படி இருக்குமோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எதுக்கு நான் வீண் சந்தேகப்பட்டுண்டு அவகிட்ட போய் சொல்லிடுறது நல்லதுண்ணா. சரி, நான் இப்பவே கமலாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்கண்ணா, வெயில் இருக்கு. வெயில் தாழ்ந்த உடனே சாயந்தரமா போங்க. வெயில் மழையெல்லாம் பார்த்தா முடியுமா? முக்கியமான விஷயம்னா உடனே சொல்லித்தான் ஆகணும். தள்ளி போடக்கூடாது, ஆற போடக்கூடாது. சரி, நானும் உங்களோட வரேன். கமலாவை பார்த்து ரொம்ப நாளா எடுத்துனா. சரி வா போலாம். நாராயணா, இந்த கொடையை எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். மாமா, அவசரமா உங்களை தர்மகத்தை வந்து பார்க்க சொன்னார். அப்படியா? அவசரமா வர சொல்றாரா? ஆமா. சரி, நீ போ, வரேன்னு சொல்லு. சரி மாமா. என்னண்ணா யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க போங்க, நான் கமலா மாமியாத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பேசிட்டு வா அவள்கிட்ட. ஏற்கனவே நொந்து போயிருக்கா பாவம். சரிண்ணா. நீ சொன்னா புரிஞ்சுப்பா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. கமலா, வாங்க மாமி. என்ன கப்பல் கவுந்துட்டாப்புல கணத்துல கை வச்சுட்டு இருக்க? கப்பல் கவர்ல மாமி, என் குடும்பமே கவுந்துருச்சு. என்ன சொல்ற கமலா? எல்லாம் இந்த பாவி பொண்ணாலதான். அவளை ஒன்னும் சொல்லாத. அவ என்ன எல்லாம் தெரிஞ்சா செய்துன்னு இருக்கா? பெருமாள் இவளை கொண்டு போக மாட்டேங்கிறானே. நாராயணா, என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே? பின்ன எப்படி சொல்றது மாமி? என்ன கொண்டு போன்னு சொல்லலாம், ஆனா நான் போயிட்டா இவ தனியா கடந்து லோல் படுவாளே. அதான் இவளை கொண்டு போக சொன்னேன். புவனாக்கு தான் பூர்ணமா குணமா எடுத்தோம். அப்புறம் எப்படி? எங்க குணமாச்சு? டாக்டர் சொன்னதும் என் தலையில இடியே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னார்?
குமரனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சா கூட இவ கோளாறு நீங்காதான். அப்பவும் வேற ஏதாவது கேட்டு அடம்பிடிப்பாளாம். இவ கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் ஆத்துக்காரும் நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னார். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். மாமா சொன்னது சரிதான் மாமி. கமலா, இன்னைக்கு ஒரு சந்தேகம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? தப்பா எடுத்துக்கிற நிலைமையிலயா நான் இருக்கேன், கேளுங்க மாமி. புவனாவுக்கும் குமரனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நீங்களே நினைச்சுண்டு இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேலோன்னு நானே நினைச்சுட்டேன். ஐயோ, இது என்ன அபாண்டம்! என் பொண்ணை பத்தி நானே அபாண்டமா சொல்லுவேனா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ராஜபாண்டி புவனாவை மாட்டு பொண்ணை ஏத்துக்க சம்மதிச்சிட்டாருன்னு என் ஆத்துக்கார் என்கிட்ட சொன்னார். ராஜபாண்டிக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. அவர் சம்மதிச்சு என்ன பிரயோஜனம்? அது இந்த பாவி பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலையே. கவலைப்படாத கமலா, பெருமாள் இருக்கார், அவரை நம்பு, அவர் பார்த்துப்பார். புவனா, வாங்க மாமி. எனக்கும் குமரனுக்கும் கல்யாணம் நடக்க போறது தெரியுமா இல்லையோ? தெரியுமே. நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். அப்புறம் வந்தா எங்களை பார்க்க முடியாது. ஏ, நானும் குமரனும் ஏரோப்ளேன்ல ஏறி சாமி கிட்ட போயிடுவோம். நாராயணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிச்சயமா உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். நீ சமத்தா இருக்கணும். அப்புறம் மாமி, நான் இந்த படத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன். பழைய மாதிரி இதெல்லாம் ஒட்டி தர சொல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆகட்டும் போனா. கமலா, நான் புறப்படுறேன். நீ மனசை நன்னா தடப்படுத்திக்கோ. இன்னைக்கு பெரும் பாரமே வந்துடுத்து. பெருமாள் தான் காப்பாத்தணும். வரேன் போனா. வரேன் கமலா. காஃபி சாப்பிட்றீங்களா? கமலா சொன்னது சரிண்ணா. புவனா கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தானே இருக்கா? அப்படியா? ஐயா ஆமா. வணக்கம் ஐயா. வா குமரா. வணக்கம்மா. வா குமரா. என்ன? ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. மன்னார்குடியில் இருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என் கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பேச வேணாங்க ஐயா. ஏன்? ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் தான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னை பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். மறுபடியும் நீங்கள் போய் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கும் சங்கடம், அந்த பொண்ணுக்கும் சங்கடம். இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா குமரா? அதுக்கு இல்லைங்கய்யா. இந்த பாரு, ரெண்டு குடும்பத்தோட கௌரவம் பாதிக்காத வகையில நான் இந்த விஷயத்துல யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா... குமரா, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்குறேன். அந்த மன்னார்குடி பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியோன்னு? என் சம்மதம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. ஆனால் ஐயா அங்கே போய் அவருக்கு ஏதாவது அவமானம் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். குமரா, போக போகிறதுனா பேச போகிறதுனா ரசாபாசம் ஆயிடாம எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். எனக்கு தெரியும். ஐயா, நான் உங்கள் வார்த்தையை மீறி பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு என்னவோ நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பேசுகிறது சரியா படாதுன்னு தோணுது. குமரா, உங்க அப்பாவுக்கும் இவருக்குள்ள சிநேகிதம் என்னன்னு உனக்கு நன்னா தெரியும். உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எங்க குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையா நாங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் தலையிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைப்பார். யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ தைரியமா போயிட்டு வா. நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்க. ம். ஐயா, சொல்லு. இது விஷயமா நான் உங்ககிட்ட பேசுனது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம். இதெல்லாம் நான் சொல்லுவேன் உங்க அப்பாட்ட. சொல்ல மாட்டேன். சரிங்க ஐயா. வரேன் மாமி. போயிட்டு வா. என்னண்ணா இது? குமரன் சொல்லிட்டு போற மாதிரி நாளைக்கு இந்த விஷயம் ராஜபாண்டிக்கு தெரிஞ்சுட்டா
தெரிஞ்சிட்டா என்ன பண்ண போறே? ஒன்றும் ஆகாது. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும், தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னா பிரச்சனையை நம்மால் தீர்த்து வைக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ விஷயத்தை ராஜபாண்டிட்ட மறைச்சிருக்கேன். பின்னால் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், அவனும் புரிஞ்சிருக்கான். இது அவன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை சொல்லுவோம், சில விஷயங்களை சொல்ல மாட்டோம். இதை அவன் புரிஞ்சுப்பான். நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத. போ, வந்த உடனே காப்பி வேணுமான்னு கேட்டியா? இப்போ கொண்டு வா. சரிண்ணா. ஆ. என்ன பேசாமலே வர? இல்லைண்ணா அது வந்து புரியுறது. நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுடுத்து. கோயில் கட்டுறது நல்ல காரியமாச்சே, அதை ஏன் அபசகுணம் மாதிரி வேண்டான்னு சொல்றார் இவர் அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த உன்னோட இடத்துல புதுசாக கோயில் கட்டுறதை விட்டுட்டு நம்ம ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பழசாயிடுத்து. அதுக்கு ஏதாவது செஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த ராமருடைய அனுகிரகம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரிஞ்சுதா? நன்னா புரிஞ்சுது, நன்னா சொன்னேன், அப்படியே பண்ணிவிடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சொல்கிறத பார்த்தா. அப்படியே பண்ணிடுவேன். என்ன இது நானா சொல்கிறது இல்லைப்பா. பெரிய பெரிய ஜீயர்கள், மடாதிபதிகள், ஆச்சாரிய சுவாமிகள் இவா சொன்னதான் நான் உனக்கு சொல்கிறேன். புரியுறதா? நீங்க சொன்னபடியே செஞ்சு விடுறேன். நான் உத்தரவு ரொம்ப வாங்கிக்கிறேன். சந்தோஷம். போயிட்டு வா. வணக்கம்யா. வணக்கம்யா. அடடே, தியாகராஜனா? என்னங்க ஆச்சரியமா இந்த ஊர் பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை, அந்த போகிறாரே அவருடைய நண்பர். ஓ. அவர் ஊரில் ஒரு புதுசாக கோயில் கட்டணும், எனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னார். புது கோயிலெலாம் வேண்டாம், பழைய கோயிலை பராமரித்தாலே போகிறோம் அப்படின்னு எடுத்து சொன்னேன். சரின்னு போகிறார். ஓ. வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்க. ஐயா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்கள் வெளியே போயிருந்தீங்க. அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்படியா? விஜயா சொல்லலையே, மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் எங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்கய்யா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயா, வழியில் பார்த்து கூப்பிட்றோன்னு தப்பாக நினைக்க வேணாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். அப்படியா? அப்போ நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. வாங்க வாங்க. அத்தா, தேசிகாச்சாரிய. நமஸ்காரம். வாங்க வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. நாராயணா, போன தடவை பார்த்ததுக்கு தெளிவா இருக்கேள். ஐயா, உங்க மாதிரி நல்ல மனுஷங்க என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலே என் நோயெல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் தியாகராஜன், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டின்னு வந்தேள். என்ன விஷயம்? ஐயா, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும். என் மனைவியை கொன்ன, அவளோட தாய்மாமனை குத்தி கொண்டுட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடி தான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஞாபகமா? என்ன சொல்கிறேள்? ஆமாய்யா, நீங்கள் தர்மவான், நியாயம் தவறாதவர், நல்லவர்னு சின்ன வயசுலேருந்து ராகவன் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் என் குழந்தைய உங்கள் பொறுப்பில் விட்டால் நீங்கள் நல்லபடியாக வளர்த்து காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் குழந்தைய உங்கள் வீட்டு வாசலில் போட்டுட்டு நான் போலீஸில் போய் சரணடைஞ்சிட்டேன். என் வீட்டு வாசல்லையா? நான் ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணை தேடி அலைஞ்சேன். அப்போல்லாம் என் பொண்ணு கிடைக்கல. அந்த குழந்தை அது கிடைச்சிருச்சியா? கிடைச்சிடுச்சா? எப்படி? ஆமாய்யா, உப்புளியப்ப கோயிலுக்கு போயிட்டு உங்கள் தெருவழியாக வந்த ஒரு புருஷமநாட்டி கையில் தான் அது கிடச்சிருக்கு. அவங்க எடுத்துகிட்டு போய் குழந்தை சென்னையில் வளர்த்துருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க உப்புளியப்பன் கோயிலுக்கு வேண்டுதலுக்காக வந்திருந்தாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டு நாங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம்யா. அந்த பொண்ணு இங்கே இருக்காடா? ஆமாங்கய்யா. ஒரு நிமிஷம். பத்மா, பத்மா, வரேன்ப்பா. இப்படி வாம்மா. இதான் என் பொண்ணு பத்மா. பேரு கூட அவங்க தான் வச்சாங்க. ஐயா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா.
நன்னாரு நன்னாரு. பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். இந்த பொண்ணை வளர்த்தவா யாரு? இருக்காங்கய்யா. கனகு நாராயணன் சாரை கூட்டிட்டு வா. வாங்கய்யா. சாரு தான் என் பொண்ணை வளர்த்தவர். நமஸ்காரம். நாராயணன். அவரோட நண்பர் கோவிந்தன். நமஸ்காரம். ஐயா, நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே தேசிகாச்சாரி ஐயா, இவர் தான் அது. அப்படியா? ஐயாவுக்கு ஸ்பெஷல் நமஸ்காரம். தேடி போன மூலிகை காலில் சிக்கின மாதிரி நீங்களே எனக்கு சிரமம் வைக்காம வந்துட்டேள். இது நான் செஞ்ச பாக்கியம். எதுக்காக நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சேள்? சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம்னு தான். என்ன ரகசியங்கள்? வேதத்தில் இருக்க சில ரகசியங்கள் வேற என்ன? வேதத்துல சந்தேகங்கள் வரலாம், அதுல எங்க ரகசியங்கள்லாம் வந்தது எனக்கு சில தெரியல. பேர் சந்தேகம்னு சொல்லுவா, சில பேர் ரகசியம்ன்றவா. எனக்கு சந்தேகம் ரகசியமா தோணுது, அதான் அப்படி போறோம் சொன்னேன். போறோம். அவருக்கு புரியும். அவருக்கு புரியும். சரி சரி. சென்னையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீள்? கமிஷன் வியாபாரம் தான், வேற என்ன பெருசா செஞ்சிட போறேன்? புரியலையா? யாருக்கு என்ன பொருள் தேவையோ அது அவளுக்கு சப்ளை பண்ற வேலை தான். அந்த மாதிரி இவர் கேட்கிற பொருளை சப்ளை பண்றவன் நான் தான். ஓ, அதாவது இப்போ தியாகராஜனுக்கு அவருடைய பொண்ணை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இது கமிஷன் வாங்காம செஞ்சது கைங்கரியம், உபகாரம், அடிக்கின்றே போலாம். ஐயா, நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, நீங்க பசுமடத்தை திறந்து வச்சு எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சிங்களே, அப்பதுல இருந்தே எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. உங்க காலடி எங்க வீட்டுல பட்டுச்சு, என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா.